வணக்கம். அக்ஞான கிறுக்கனுடைய அடுத்த பகுதி. சமீபத்தில் டெல்லியில் இந்த மோட்டார் ஷோ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ விதவிதமான கார்கள், அந்த பைக், இப்படிப்பட்ட ஒரு கண்காட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது கார் கம்பெனிகள்லாம் எவ்வளோ லக்ஸூரியஸ் ஒரு கம்ஃபர்ட்டு மக்களுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு யோசித்து ஒரு வசதியான ஒரு சொகுசான ஒரு பயணத்துக்காக புதுவிதமான கண்டுபிடிப்புகளோட வசதிகளோடு அந்த இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னுடைய ஒரு குறை என்னென்னா, என்னுடைய குறை மாத்திரம் கிடையாது, பெரும்பாலானுடைய ஒரு குறை என்ன, சொந்த கார் இருக்கிறவங்க பரவாயில்ல, சொந்த கார் இல்லாதவங்க இப்போ ஓலா, ஊபர், இந்த மாதிரி இதில் போகக்கூடிய ஒரு மக்களுடைய ஒரு குறை என்னென்னா, இந்த ஒரு 6 சீட்டர் கார் ஒரு ஓலாவில் புக் பண்ணுறோம், ஊபரில் புக் பண்ணுறோம். அப்போ ஒரு 6 பேர் போகக்கூடிய அந்த கார், அந்த 6 சீட்டர் காராக இருக்கிற அந்த சமயத்தில் அந்த சென்டர் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சீட்டை மடக்கி உள்ளே உட்கார சொல்கிறாங்க. இப்போது இந்த வயதானவர்கள், முடியாதவர்கள், இப்போது கால் முட்டி வலியெல்லாம் இருக்கக்கூடியவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த உடம்பை கூனி குறுகி வளைத்து தலையை இடிச்சுக்கிட்டு முதுகை இடிச்சுக்கிட்டு உள்ளே போய் அந்த பேக் சீட்டில் உட்கார்றதுக்குள்ளே ஒரு படாத பாடுபட்டு போயிடுறாங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த ஒவ்வொரு வாட்டியும் ஏறி இறங்கும் போதும் இந்த டிரைவரை கூப்பிடும்போது ஒரு டிரைவர் பரவாயில்ல, ஒரு டிரைவர் என்ன பண்ணுறாருன்னா முக்கி முனகிக்கிட்டே வரக்கூடிய ஒரு நிலைமை. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஏறி இறங்கக்கூடிய அந்த பயனாளிகள் அந்த படக்கூடிய அந்த வேதனை அதை பார்த்தோன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை தான். அப்போது ஒரு சஜஷன் என்னென்னா, ஏன் இந்த 4 டோர் இருக்கிறத ஒரு சைடில் இன்னொரு டோர் பின்னாடி அந்த 3rd ரோக்கு ஒரு டோர் வச்சு ஒரு 5 டோர் ஒரு காராக இந்த கார் கம்பெனிகள் செய்யக்கூடாது. அப்போ 2 பக்கமும் இறங்காமல் அந்த 5வது டோர் இருக்கும்போது அந்த டோர் வழியாக 3rd சீட்டில் இருக்கிறவங்க ஈஸியாக இறங்கி போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். இந்த கூனி குறுகி இந்த சர்க்கஸில் பண்ணுற மாதிரி உடம்பை வளைச்சி இது மாதிரிலாம் ஒரு நிலைமை இல்லாமல் ஒரு பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அப்படின்றது இந்த கார் கம்பெனிகள் உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு சைடில் ஒரு 5வது டோர் வச்சாங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். அப்படின்றது தான் ஒரு பெரும்பாலானுடைய கருத்து. கார் கம்பெனிகள் யோசிக்குமா, இல்லை என்னுடைய இந்த குரல் அந்த கம்பெனிகள் எட்டுமா அப்படின்றதெல்லாம் அடுத்த கேள்வி. ஏன்னா தேவையில்லாத ஒரு கருத்தை இந்த பதிவாக போட்டுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நினைக்காம, இதுவும் அந்த பயணிகளுடைய ஒரு வசதிக்காக ஒரு சொகுசு பயணம் அப்படின்றது சொல்லக்கூடிய ஒரு கார் கம்பெனிகள் இதையும் கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் நடைமுறைப்படுத்தினா இந்த பயணம் கொஞ்சம் எளிதாக இருக்கும். ஏறி இறங்குறவங்க, வயசானவங்க, அவங்களுக்கெல்லாம் ஓரளவு ஒரு நிம்மதியை தரும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. பார்ப்போம், இந்த குரல் அவங்க கம்பெனி வரைக்கும் போகுமா, இந்த காரில் மாற்றம் வருமா அப்படின்றது பார்ப்போம். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.